திருமணியோட டைரக்ஷன்ல அஜித் குமாரனுடைய விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி இன்னும் ஒரு சில நாட்களில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோடுக்கான ப்ரொமோஷன்ஸ் வேலைகளை படக்குழுவினர் ஆரம்பிச்சிட்டாங்க. இயக்குனர் மகிழ் திருமணி உட்பட படக்குழுவினர் பல பேர் பல இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மகிழ் திருமணி சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரேஸ்ல பங்கேற்க போறத அஜித் சார் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டாரு. ரேஸ்ல எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் மகிழ், அதனால தான் என்னை நம்பி பணம் உழைப்பை போட்டிருக்கிற அனைவருக்காகவும் 2 படங்களையுமே முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ரேஸுக்கு போகும்போது நான் 100% அந்த ஆக்சிலேட்டரை அழுத்தணும். எனக்கு 2 படம் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு 90% மட்டும் நான் அழுத்தினேன் அப்படின்னா அந்த ரேஸுக்கு நான் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றேன், 2 படத்துக்கான வேலைகளையும் உடனே முடிச்சிடணும் அப்படின்றதுனால தான் ஓய்வே எல்லாமே இப்படி ஓடிட்டு இருக்கேன். நம்ம விடாமுயற்சி படத்துக்கான அனைத்து வேலைகளையும் முடிச்சு வச்சிடணும். அப்பதான் நான் ரேஸ்ல போயிட்டு பங்கெடுத்துக்கும் போது அங்க எதை பத்தியுமே யோசிக்காம என்னால் அங்க கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் சினிமாவுக்கா இருந்தாலும் சரி, ரேஸ்கா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் பண்றோனோ அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அவரோட அந்த வார்த்தைகள் இப்போ நினைச்சாலும் எனக்கு சிலுக்குது. இதை வாழ்நாளுக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அந்த இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா அதை ஷேர் பண்ணியிருக்காரு.